பெண்கள் என்ன சொல்றாங்க, மாச கடைசியில மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது, பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது, ஒண்ணும் இல்ல சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சப்போ, அதே சமயம் இன்னொரு சாரார் பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோம்ன்றாங்க. தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்த 2024 ஊத்தவாய் வாய் வச்சிருச்சு. 2026 தேர்தலில் திமுக தோற்கும், ஆட்சி மாறும். என்னம்மா இது? என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசினாலும், எம்புட்டு ஆபாசமா பேசினாலும், ஊ மேல எத்தனை பேர் வழக்கு பதிவு செஞ்சாலும், ஊ மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தா, நீ என்னம்மா நேரையில திமுக தோற்கும், ஆட்சி மாறும்லாம் சொல்லிட்டு இருக்க? கழுத்து வரைக்கும் சோத்த போட்டு உன்னை வளர்த்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ட. திமுக வச்சு செஞ்சிட்ட. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ரைட்டு. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் பல தரமான சம்பவங்களை செஞ்சிருந்தாரு. ஆப்வியஸ்லி அந்த மனுஷன் அப்படிதான் பண்ணுவாரு. மோடி அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்க சம்பவம் பண்ணாம அவர் போவாரா? அவர் பிரதமர். அவர் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பா தமிழக பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் அவங்க பண்ண சம்பவம் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. மதுரை எய்ம்ஸ் இங்கே, செங்கல் திருடன் எங்கே? மதுரை எய்ம்ஸ் இங்கே, செங்கல் திருடன் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பாஜக மகளிர் அணியினர் இது மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. மதுரையில் இது மாதிரியான போஸ்டர்ஸை ஒட்டியிருக்காங்க. இந்த செங்கல் மேட்ரு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து அதில் எய்ம்ஸ்னு எழுதி இப்படிலாம் காட்டிட்டு இருந்தாரு. பயங்கர ஆபாசெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அது ஏதோ உலக சாதனை அப்படின்ற மாதிரி, யாரும் இது வரைக்கும் செய்யாத பெரிய உலக சாதனை அப்படின்ற மாதிரி மூத்த ஊப்பிலிருந்து முத்தாத ஊப்பி வரைக்கும் பயங்கரமா சிம் பண்ணானுங்க. தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சியினர் அந்த ஒரு விவகாரத்திற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செங்கல் சைக்கோ அப்படின்ற மாதிரி ட்ரோல்லாம் பண்ணாங்க. இப்ப என்னடானா தமிழக பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் செங்கல் திருடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செங்கல் திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவதூறு பரப்புறது, இல்லாத பொல்லாத விஷயங்களை பரப்பி தமிழகத்தில் ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குறது, தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பரப்பணும்னு சொல்லி ஃபேக்கான நியூஸ்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த திமுக காரங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபேக்கான நியூஸை பரப்புறவங்களுக்கு தமிழக பாஜகவினர் கொடுத்த செருப்படி தான் இது. இது மாதிரி போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் ஆரம்பிச்சது திமுக காரங்க தான். அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இந்த போஸ்டரை ஓட்டுறா, எந்த திமுக தலைவர் சொல்லி இந்த போஸ்டர் ஓட்டுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா மூஞ்சிலாம் மூடிக்கிட்டு இந்த மொட்டை கடிதாசி போடுவாங்க பாருங்க, அதை மாதிரி மூஞ்சிலாம் மூடிக்கிட்டு யார் ஓட்டுறானே தெரியாது. காலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்கும். நைட் அந்த இடத்துல எந்த போஸ்டர்ஸ் இருக்காது. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் பாஜக விமர்சனம் பண்ணுற மாதிரி, மத்திய அரசை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தமிழக பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர், நாங்கள் தாண்டா ஒட்டணும், நாங்கள் தமிழக பாஜக இருக்கக்கூடிய மகளிர் அணியினர்ரா, நாங்கள் தாண்டா இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி மூஞ்சியை காட்டி, தைரியமாக மூஞ்சியை காட்டி போஸ்டரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. தமிழக பாஜக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கிற தைரியத்தில் 1%, ஒரே 1% இந்த திமுக காரங்க கிட்ட இருக்கா? இருக்குமா? இதை தொடர்ந்து இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. திருப்பரங்குன்றம் வழக்கில் உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணை. 15 நிமிடம் தருகிறேன், 5 நபர்கள் தீபம் ஏற்ற அனுமதிப்பாரா என ஆட்சியரிடம் கேட்டு சொல்லுங்கள் என மாவட்ட ஆட்சியர் தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி. அனுமதி தந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளார். இப்போ பாலிமர் காரம் போட்ட இந்த செய்தியையும் பாருங்க. மன்னிப்பு கோரிய ஆட்சியர், திருப்பரங்குன்றம் தீப வழக்கு மாவட்ட ஆட்சியர் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாதவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு கோரிய வழக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அகில இந்திய பணி விதிகள் அடிப்படையில் துறை ரீதியான மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன், துணை ஆணையர் இனிகோ திவ்யன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதோ மதிக்கக்கூடாது என்பதோ எனது நோக்கம் அல்ல. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும். சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தரப்பு.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருந்தாங்க. எப்படி சார் நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியும்? ஹிந்துக்களுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமா? இந்த பக்கம் சூழ்நிலை கருதி நாங்கள் 144 போட்டோன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அங்கே 144 இருக்கும் பொழுது யாருமே அந்த மலை மேலே ஏறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களை மட்டும் எப்படி நீங்கள் விட்டீங்க? அவங்களுடைய பண்டிகை ஏதோ போச்சு அந்த நேரத்தில் அவ்வளோ இஸ்லாமியர்கள் போலீஸ் பாதுகாப்போடு அங்கே போனாங்க. எப்படி சார்? இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக செய்த காரியத்துக்கு இப்ப பாருங்க நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் யாரோ, யாரு சொல்லி இத மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்ததோ, அந்த அரசியல்வாதி யாரு அப்படின்றத அங்கே சொல்ல வேண்டியது தானே. இங்க இருக்கிற காவல்துறையினர் தான் அரசியல்வாதிகள் பேச்சை கேட்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அவங்க அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா நீங்க தான் ஐஏஎஸ் ஆச்சே, கலெக்டரா இருக்கீங்களே, நீங்க கூடவா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பயப்படணும், அவங்க பேச்சை கேட்கணும்? இப்ப பாருங்க அவங்களுடைய அரசியல் விளையாட்டுல சிக்கி இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டிருக்கீங்க. ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பொறுப்பு எவ்வளோ உயரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய பதவி அது. இப்போ நீங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ண காரியத்தினால பொது மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இதுக்கப்புறமா அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கும் அந்த பதவியில இருக்கிற உங்களுக்கும் யாராச்சும் மரியாதை கொடுப்பாங்களா? நாளை பின்ன அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மரியாதையா அந்த மக்கள் கொடுப்பாங்களா? இதோ போறாரு இவரு தான்ப்பா அந்த கலெக்டர், இந்துக்களுக்கு எதிராக ஏகப்பட்ட காரியங்கள் இங்க செஞ்சார் இல்லையா, அந்த அரசியல்வாதி பேச்சை கேட்டு இவர் இதை மாதிரிலாம் இங்க செஞ்சார் இல்லையா, முஸ்லிம்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை எல்லாம் கொடுத்தார் இல்லையா, அவர் தான்ப்பா இந்த கலெக்டர், இவர் செஞ்ச காரியத்தினால இவர் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க, இவர் நீதிமன்றத்துல பொது மன்னிப்புலாம் கேட்டாருப்பா அப்படின்ற மாதிரி உங்க மூஞ்சிக்கு நேரா அந்த மக்கள் பேச மாட்டாங்க. என்ன சார் நீங்க ஐஏஎஸ் படிச்சு போட்டு இப்ப அவமானத்துல தலைகுனிகிற நிலைக்கு வந்திருக்கீங்களே சார். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். பாரத பிரதமரின் மதுரை வருகை குறித்து 5 முக்கியமான விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஈவெண்ட், 2வது மோடியின் திருப்பரங்குன்ற வருகை, 3வது என்டிஏ மாநாடு, 4வது தமிழக பெண்களுக்கு மோடி கொடுத்த வாக்குறுதி, 5வது தமிழக மக்களுக்கு மோடி கொடுத்த மெசேஜ். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் இடையிலான பயணத்தை எளிதாக்கி சுற்றுலாவை மேம்படுத்தும் வண்ணம் பரமக்குடி ராமநாதபுரம் சாலை 4 வழி சாலையாக மேம்படுத்துதல். செகண்ட் மரக்காணம் புதுச்சேரி இடையிலான பயண நேரத்தை பாதியாக குறைக்கும் விதமாக 4 வழி சாலை. தேர்டு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி உள்ளிட்ட 8 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள். ஃபோர்த் நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரையிலான 4வது ரயில் பாதை. ஃபிஃப்த் 24x7 பண்பலை ஒலிபரப்பை உறுதி செய்யும் வகையில் கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள். இதை மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் வளர்ச்சிக்காகவும் வலுவான அடித்தளமிட்டிருக்காரு. 2014 இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துக்காக, தமிழக மக்களுக்காக மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஜஸ்ட் தொடக்க புள்ளி மட்டும்தான். இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி வின் பண்ணதுக்கு அப்புறமா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வின் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவு வருஷம் நம்ம பார்த்த திட்டங்களை விட இன்னும் அதிகமான மக்கள் நல திட்டங்களை மத்திய பாஜக அரசு அதிமுக மூலியமாக தமிழக மக்களுக்கு தர போறாங்க. திமுக ஆட்சியிலேயே மத்திய பாஜக அரசு இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்காங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, பாஜக கூட்டணி கூட அதிமுக எங்க ஆட்சிக்கு வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு மாற்றங்கள் தமிழகத்துல நடக்கும்னு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் தான். நம்முடைய சீமான் இருக்கார் இல்லையா, அவர் மோதியை தமிழகத்துக்கு வரும்பொழுது வெறும் பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போகிறாரு, சிவன் கோவிலுக்கு மட்டும் போகிறாரு, அதாவது ராமேஸ்வரம் போகிறாரு, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போகிறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாரு, ஏன் ஒரு முறை கூட முருகன் கோவிலுக்கு அவர் வரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் முருகன் தமிழ் கடவுள், அதனால தான் வடநாட்டிலிருந்து வந்த மோடிக்கு முருகனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கிற இந்த திமுக காரங்களாம் பயங்கரமான அவதூறுகள்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த முறை நம்முடைய மோடிஜி திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருந்தாரு. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருந்தாரு, சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்ற தீபத்தூன்ல விளக்கேற்ற விடாமல் இந்த திமுக தடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப மட்டமான, கேவலமான, அசிங்கமான மத அரசியலை ஒன்று பண்ணாங்க. இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக இவங்க இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட்னால மனம் நொந்து போய் முருக பக்தரான பூர்ணச்சந்திரன் அவருடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார்.
இந்த ஒரு நிகழ்வை நம்முடைய பாரத பிரதமர் அந்த இடத்துல குவாட் பண்ணி பேசியிருக்காரு. பூர்ணச்சந்திரன் குறித்து பேசியிருக்காரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணியிருக்காரு. பூர்ணச்சந்திரனுடைய மனைவிய, அவருடைய 2 பசங்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஆறுதலா சொல்லியிருக்காரு. கூடவே இந்த தீய சக்தி திமுகவையும் போட்டு பொளந்திருக்காரு. திமுக செய்யக்கூடிய கேவலமான மத அரசியலை அங்க குவாட் பண்ணி பேசியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தை முருக பக்தர்கள் கிட்ட இருந்து பறிச்சு மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த திமுக திட்டம் போடுது அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. திமுக செய்த அந்த இஸ்லாமிய மத அரசியலை இங்க புட்டு வச்சிருந்தாரு. திமுக என்னதான் இந்துக்களுக்கு எதிராக முட்டி மோதி அரசியல் பண்ணாலும் இந்த பாஜக இருக்கிற வரைக்கும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லாம சொல்லியிருந்தாரு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நம்முடைய பாரத பிரதமர் அங்க நின்று பேசும்பொழுது துண்டு சீட்டு இல்லாம தமிழ்ல பேசியிருக்காரு. அங்கிருந்த தலைவர்கள் பெயர்கள் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும், வாயில நுழையாம இருக்கும். பட் ஆனாலும் நம்முடைய பாரத பிரதமர் துண்டு சீட்டு இல்லாம பார்க்காம பெயர்களை சொல்லியிருக்காரு. அதே ஜோஷ்ல திமுகவையும் போட்டு பொளந்திருந்தாரு. இந்த தீய சக்தி திமுகவை அரியணை விட்டு அவங்கள தூரம் விரட்டி அடிக்கணும், அவங்க இதுக்கப்புறமா ஆட்சி அதிகாரத்துக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர ஜோஷா பேசியிருந்தாரு. பாரத பிரதமர் பேசுறதெல்லாம் அங்கிருந்த பாஜக தொண்டர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும், அந்த கட்சியின் தலைவர்களுக்கும், அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் ஒரு புத்துணர்வு கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். திமுக அரசு ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறது. இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களின் உரிமைகளை அவங்க எப்படி தட்டி பறிக்கிறாங்க, முடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்முடைய மோடிஜி அங்க சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவினரை குதூகலம் படுத்தும் விதமாக நம்முடைய மோடிஜி எம்ஜிஆர் குறித்து பேசியிருந்தாரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா மதுரை தான் இருந்தது. பட் இப்போ அந்த மதுரையை இந்த திமுக காரங்க குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காங்க. தூய்மையான நகரங்கள் பட்டியல்ல மதுரையை லாஸ்ட் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அசுத்தமான இடங்கள்ல முதல் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது மதுரை தான். அந்த நிலைக்கு கொண்டு வந்தது திமுக தான். இதை தமிழக மக்கள் யாரும் மறக்க கூடாது. இந்த திமுகவை, தீய சக்தி திமுகவை மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை, மக்களுக்கான நல திட்டங்களை தமிழகத்துக்குள்ள கொண்டு வராம இந்த திமுக பாத்துக்குது. தமிழக மக்கள் அந்த விஷயங்களை அனுபவிக்காம இந்த திமுக முட்டுக்கட்ட போடுது. வளர்ச்சி திட்டங்களை திட்டமிட்ட இந்த திமுக இங்க தடுக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை திமுக செய்யக்கூடிய கேடுகட்ட அரசியலை இந்த மனுஷன் அங்க புட்டு வச்சிருந்தாரு. தமிழகத்தில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அது எல்லாமே சரி செய்யப்படும். போதை கும்பல்களுடைய அட்டகாசங்கள், அட்டுழியங்கள் அது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். எவெல்லாம் இந்த விவகாரங்களில் ஈடுபடுறானோ, இது மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறானோ அவனுங்களை இரும்பு கரம் கொண்டு நாங்க அடக்குவோம். பெண்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை உடனடியாக விசாரித்து எவன் தப்பு செஞ்சானோ அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மோடிஜி சூளுரைச்சிருக்காரு. இந்த மதுரை மாநாட்டில் சூளுரைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த கார்த்திகை தீபத்தப்போ திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல கண்டிப்பா விளக்கேத்துவோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மோடிஜி பிராமிஸும் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா தமிழக மக்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சட்ட ஒழுங்க சீர்குலைய வச்சு நிர்வாக திறனே இல்லாத இந்த கேடுகட்ட தீய சக்தி திமுகவுடைய ஆட்சியை நாம ஒழிச்சு கட்டணும். திமுகவுடைய ஆட்சி நிர்வாகத்தை நாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ கேடுகட்ட ஆட்சி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. இதுக்காகவே இந்த ஆட்சியை நாம நிராகரிக்கணும். இந்த முறை நாம எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி வந்தாதான் தமிழகத்தில் அமைதியான சூழ்நிலை மறுபடியும் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சியின் கீழே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா என்டிஏ ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பா இங்க நாங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதற்கும் திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல விளக்கேற்றுவதற்கும் ரொம்ப நாட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இப்போ வரைக்கும் மோடி எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. தமிழக மக்கள்
மக்கள் மனசுல பாஜக வெறுப்பு, மோடி வெறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி தூள் தூளா உடைய போகுது அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்களேன். பொறுத்து இருந்து பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் அத மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறமாவும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் பேய் கதைகளை சொல்லி, அதாவது பாஜக வந்தா இது மாதிரி ஆயிடும், பாஜக வந்தா அது மாதிரிலாம் ஆயிடும், பாஜக வந்தா இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பேய் கதைகளை சொல்றாங்க இல்லையா? இதுக்கப்புறமாவும் இது மாதிரியான பேய் கதைகளை சொல்லி தமிழக மக்களை இவங்களால ஏமாத்த முடியாது. தமிழக மக்கள் திமுகவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த தேர்தல், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதுதான் திமுகவுடைய கடைசி தேர்தலா இருக்கும். இந்த தேர்தலில் திமுகவுக்கு சங்கு கன்ஃபார்மு. வந்தே